ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு டேலண்ட் பிளெண்ட் பிளெஸ்டு சேனல். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில முக்கியமான கருத்துக்களை பற்றின வீடியோ தான் இது. நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு அந்த சொல்யூஷனை நோக்கி நம்மளோட பயணம் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி கையாளுறது அப்படிங்கிற மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். இதே நேரத்தில் இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிற பெண்களை கவனிச்சிருக்கலாம். நாள் ராத்திரியே அவங்க நாளைக்கு சமையல் செய்யணும் அப்படின்னா கிச்சனை க்ளீன் பண்ணி வைக்கிறதுலேருந்து பாத்திரங்களை கழுவி வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நாள் முடிச்சு வச்சுட்டு மறுநாள் அவங்களுக்கு கிடைக்கிற 1 மணி நேரத்தில் அவங்க 2 பொரியல், ஒரு குழம்பு, ரசம், சாதம் அப்படின்னு பல வகையான சமையல் செய்வாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலே செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க கிடைக்கிற நேரத்துல எல்லாம் சின்ன சின்ன வேலைகளை முடிப்பாங்க. அதாவது சாம்பார் தாளிச்சிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பொரியலையும் சேர்த்து செஞ்சு நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறோம். ஆனால் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம செய்கிற வேலை எந்த அளவுக்கு சரியாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை நம்ம சரியான நேரத்துக்கும் கொடுத்தோமா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். இப்போ விநாயகர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரமே அவர் கொடுத்த வேலையை சரியாக முடிச்சிட்டாரு. ஆனால் கந்தன் கொடுத்த வேலையை முடிச்சாரு, ஆனால் சரியான நேரத்துக்கு முடிக்கல. கந்தன் என்ன பண்ணாரு, உலகத்தை சுற்றி வர கிளம்பிட்டார். விநாயகர் என்ன பண்ணாரு, அம்மா அப்பாவை விட பெரிய உலகம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை சுற்றி அவர் பழத்தை பரிசாக வாங்கிட்டாரு. இப்போ கந்தன் செஞ்சது ஹார்ட் ஒர்க், கணபதி செஞ்சது ஸ்மார்ட் ஒர்க். ஆனால் கணபதி செஞ்ச ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் அவருக்கான பலன், அதாவது அந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் எல்லாரும் மதிக்கிற ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பலம் மட்டும் இருந்தால் பத்தாது, கூடவே புத்திசாலித்தனமும் இருக்கணும். அந்த புத்திசாலித்தனம் இருந்தால் தான் ஒரு வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னு நம்மளால சிந்திக்க முடியும். இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம அந்த வேலையை நம்ம கடின உழைப்பை போட்டு செஞ்சுருக்கிறோம், ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதே வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முழு உழைப்பை மட்டும் இல்லை, நம்மளோட புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி மற்றவங்க செய்து முடிக்கிற வேண்டிய நேரத்தை விட நம்ம சீக்கிரமே செய்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருப்போம். நமக்கு அந்த களைப்பே தெரியாது. பலம் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு புத்திசாலித்தனமும் நமக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் ஒரு புதிதாக ஒரு வாய்ப்பையே உருவாக்க முடியும். சரிம்மா, ஸ்மார்ட் ஒர்க்கு, நேர மேலாண்மை, ஒரு வேலையை எப்படி எப்படி செய்யணும், இது எல்லாமே எங்களுக்கும் தெரியும், இதை பற்றி ஏன் நீ இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? நம்ம சேனலில் தினந்தோறும் வேலைவாய்ப்பு பற்றின தகவல்கள் அப்டேட் பண்ண போகிறோம். உங்கள் திறமையையும் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் உங்கள் உழைப்பையும் பயன்படுத்துறதுக்கான நேரம் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நான் பேசுனதை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.